உங்களுக்கு கிடைக்கும், எங்களுக்கு கிடைக்காது. ஏப்பா யாருப்பா பந்து போறது? வாழ்த்துக்கள் மாப்பிள. நாம கேப்டன்டா, ஒண்ணும் பண்ண முடியாதுடா. பின்னாடி யாரு? நம்ம டீம் கதிர. கதிர அவங்க டீம் விட்டுலாம்ல. ஆன் பண்ணியாச்சா? ஆனாச்சா? ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, இது டீம் யூனிகார்ன்ஸ். நான் பேசுனா இது கிடையாதுப்பா, அதே சொல்லிடுறேன். அங்க ஆன் பண்ணிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் மேட்ச். ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, இது டீம் யூனிகார்ன்ஸோட ஃபர்ஸ்ட் மேட்ச். இந்த லைவா? லைவ் இல்லனா நார்மல் தான். இதுலயுமா? ஆமா, அதுலயும் பேசலாம். டீம் பேர் சொல்லுப்பா, ரெண்டு பேரு. இருக்குடா உனக்கு, வேணும்டா உனக்கு. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, இது டீம் யூனிகார்ன்ஸோட இந்த வாரம் மேட்ச். இந்த வாரம் டீம்ஸ் பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப காமெடியா இருக்கு. இருக்குடா உனக்கு, வேணும்டா உனக்கு, இதுதான் நம்ம டீம்ஸோட பேரு. வாங்க டாஸ் வின் பண்ணி வேணும்டா உனக்கு டீம் பேட்டிங்கை சூஸ் பண்ணிருக்காங்க. இருக்குடா உனக்கு பவுலிங் போட்டு இருக்காங்க. இருக்குடா உனக்கோட கேப்டன் இர்ஃபான் அவர்கள் பந்து வீசிட்டு இருக்காரு. ரெண்டு டீமும் மகேஷுக்கு தான் பாத்தீங்கன்னா வேணும்டா உனக்கு டீம்ல இருந்து நம்ம ராஜண்ணாவும் நம்ம விக்கி ப்ரோவும் பேட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவரை சும்மா பொழந்துட்டு இருக்காரு ராஜண்ணா. 2-2 அடிச்சு தள்ளிட்டு இருக்காரு. நாம எப்பயுமே வாரம் ஷஃபுல் முறையில டீம்ஸ் கேப்டன்ஸ் எடுத்துட்டே இருப்போம். இந்த வாரம் அந்த இதுல பாத்தீங்கன்னா இர்ஃபானும் ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ஷாமும் கேப்டனா இருக்காங்க. கேப்டன் ஆனா ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா நம்மளே பந்து போட்டுக்கலாம், நம்மளே பேட்டிங் பிடிச்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இன்டென்ட்ல நம்ம இர்ஃபான் அவர்கள் ஃபர்ஸ்ட் ஓவர் போடுவேன் அடிச்சாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு பந்து போட்டிருக்காரு. மொதல் ஓவர்ல 12 ரன் கொடுத்திருக்காரு இர்ஃபான் அவர்கள். நல்ல ஓவர் தான். செகண்ட் ஓவர் போட வந்திருக்காரு சவுந்தர். வேற யாரெல்லாம்? அது நான் தான். கார்த்தினா எங்க டீம் யாரு? அவன் கேட்கல. எங்களுக்கு கார்த்தி தான் வேணும் அப்படின்னு அடம் பிடிக்கிறாரு. எங்க பக்கம் இருக்கிற கேப்டன் இர்ஃபானே, அவங்க பக்கம் இருக்கிற ஷாம் அவர்கள், சுபாஷ் எனக்கு ஜாஸ்தி இருக்கு. எங்களுக்கு பேட்டிங் கிடைக்காது. சும்மா நீங்க வாட்டுக்கு எடுத்து உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும். எங்க பக்கம் பேட்ஸ்மேன் வேணும்பா அண்ணா. பேட்டிங் இல்லப்பா, அதுக்கு தான் சுபாஷ் கொடுத்துருக்கோம். கார்த்தி ப்ரொஃபஷனல் பிளேயர்பா. எங்களுக்கு ப்ரொஃபஷனல் தான் வேணும். எங்களுக்கு 20-20 ஹீட்டர்ஸ் வேணும். இல்ல எங்களுக்கு ஜாஸ்தி இருக்கு. என்னடா புரிஞ்சுக்க மாட்டீங்க? நிறைய பேட்டிங் கசகசன்னு இருக்கிறதுனால எங்களுக்கு சான்ஸ் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த காரணம் எங்க டீம்ல நிறைய பேட்ஸ்மேன் இல்லாத காரணத்தினால உங்களுக்கு நிறைய சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பால் போறது சவுந்தர், பேட் பண்றது விக்கி ப்ரோ. ஃபர்ஸ்ட் பாலே ஒரு நல்ல சிங்கிள் அடிச்சிருக்காரு நம்ம விக்கி ப்ரோ. சொன்னா மயிறு நல்ல பந்து போட்டுட்டு இருக்கிறாரு சவுந்தர். அது வேற யாரும் இல்ல, நான் தான். நானே இப்படி பேசிட்டு இருக்கேன், வேற வழி இல்ல. நம்மளை பத்தி நம்ம தான் புகழ்ந்தாகணும். இழுத்தடிச்சாரு 2 ரன் நம்ம ராஜண்ணா. காலை பின்னாடி வைப்போன்னு பாத்துட்டு இருக்கிறாரு நம்ம ஹரி ப்ரோ. ஆறு பால் 12 ரன் வந்தாலே போதும். பால் மேல வைடு லைட்டா பட்டமா இருந்துச்சுப்பா. பாலாஜான சொல்லாத காரணத்தினால இது வைடு கொடுத்துட்டாங்க. நாட்டபாலா போட்டு இழுத்து அடிக்கிறாரு நம்ம ராஜனா. நம்மள எத்தனை பாலு? பிரகாஷ் பேட்டிங் டீம். நான் என்னன்னா பண்றேன். நல்லா கேட்ச் விளையாடுறீங்க ரெண்டு பேரும். இப்படி விளையாண்டீங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அங்க ஒரு நல்ல பந்து, கேட்சுக்கான வாய்ப்பு, ஆனா ஒன்னும் பண்ண முடியல. நம்ம
ஐயோ Shot ஷார்ட் ண்ணா, பிச் நல்ல பால் shot போட்டனே. எத்தனை பால்? நம்ம ஓவர் போட்டு பொளந்து 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. 35 ரன். சவுந்தரனாவை கதற ரே பண்ணிட்டாங்க. விக்கி ப்ரோ டஃப்ல ரொம்ப சகஜமா போயிட்டு இருக்கோம். இது மாதிரி 18 ரன்னா நமக்கு 18 ரன் போனா நமக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. 2 ஓவர் 35. 2 ஓவருக்கு 35 அடிச்சு தெறிக்க விட்டுருக்காங்க ஃபர்ஸ்ட் மேட்ச். காலங்காத்தால எல்லாத்தையும் தேர்ட் ஓவர் போறதுக்காக காலங்காத்தால எல்லாத்தையும் சோம்பல்ல இருந்து முடிக்க வச்சிட்டு இருக்காங்க 2 பேரும். அண்டு கொடுங்க. இல்லடா அண்டு கொடுத்தாலே ராஜான சூப்பரா கிளாஸி ஆடிட்டு இருக்காரு. எல்லா பாலையும் 2-2 ஆடி நல்லா ரொட்டேட்டும் பண்றாரு. 2 பால் 2 போயிருக்கு. தேர்ட் பால் அகைன் ஒரு 2 ஆஃப் சைடுல நல்ல ஒரு கவர் டிரைவ் ஆடிட்டு இருக்காரு. நல்லா ஆடிட்டு இருக்காரு. இன்சைட் அவுட் எல்லாம் மாத்தி ஆடி ஆடி ரன்னை கூச்சி தள்ளுறாரு. ஜஸ்ட் மிஸ் விக்கெட் மிஸ். கார்த்தி பால் மட்டும் பிடிக்க மாட்டாரு. மைக்ல பேசிட்டானே தெரியல. ஒண்ணும் பண்ண மாட்டேன். எனக்கு நோபால் கொடுக்குறேன் சந்தோஷப்படுவேன். ஓ அங்க ஒரு பவுண்டரிக்கான சான்ஸ். நல்ல ஃபீல்டிங் அங்க ஸ்ட்ரைட் திசையில மகேஷும் கதிரும் நல்லா ஓவர் போட்டிருக்காரு நம்ம கார்த்திக் ப்ரோ. ஃபர்ஸ்ட் 2 ஓவர்ல 35 ரன் போச்சு. இந்த ஓவர்ல ரன் நல்லா கண்ட்ரோலா போட்டிருக்காரு. 7 ரன் மட்டுமே. சூப்பரா வந்து போட்டிருக்காரு கார்த்திக் ப்ரோ. விக்கி நல்லா ஆடிட்டு இருக்காங்க. இப்ப எங்க டீமோட சக்திமான் வந்திருக்காரு பவுலிங் போடுறதுக்கு. ஒன்னும் பண்ண முடியாதுடா அவங்க, நான் தானா தூக்குவேன் அப்படின்னு எப்படி அடிக்கிறாருன்னு பாப்போம். நல்ல பந்து இங்க சிங்கிளுக்கான தேடல். அங்க ஒரு நல்ல ஃபீல்டிங் இர்ஃபான் இருந்து நல்ல ட்ரை. ஸ்ட்ரைட் திசையில நோக்கி பயணிச்சதுனால ஒரே ஒரு ரன் மட்டுமே. மைக் ஆனலைக்குதா இருக்குதுப்பா. இவ்வளவு நேரம் பேசி வீணா போயிருன்னு நினைச்சேன். ஆனா அப்படி ஆகல. சுழல் பந்துல சிக்குவாங்களா? ஓ நல்ல பால் நல்ல ஸ்லோயரான டெலிவரி. 2 ரன்கள் மட்டுமே. ஓ சூப்பரான ஷாட். அடிச்சு அவுட். நல்ல ஷாட். ஏன்டா கத்தற அப்படி நீங்க டீம் கேக்குறாங்க. நல்ல பால் நல்லா போட்டுட்டு இருக்காரு நம்ம சக்தி ப்ரோ. நல்ல வேரியேஷன் காட்டுறாரு. அடிச்சா அவுட்டு. அகைன் ஒரு நல்ல டெலிவரி சிங்கிள். நல்ல ஓவர் போட்டிருக்காரு. நல்ல கம்பேக்ட்னு தான் சொன்னோம். ஃபர்ஸ்ட் 2 ஓவர் 35 ரன். அடுத்த 2 ஓவர் அப்படியே கண்டெயின் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம சக்திமான் பால் எடுத்துட்டாரு. ரொம்ப ஸ்லோவான பால். ஈஸியா ஒரு விக்கெட். நல்ல விக்கெட் தான் சொல்லணும். அருமையான ஒரு போல்டு. பேட்ல பட்டு போல்டு. நல்ல ஒரு பவுலிங் நம்ம சக்தி ப்ரோட் இருந்து. நல்ல ஒரு கண்டெய்னரிங்கான பவுலிங், கண்ட்ரோல்டான பவுலிங். ஓ ஒரு வைட் பால். இந்த பால் வைட். ஆனா வைட் தேவையில்லண்ணா. ஆஃப்ல வேணா, உள்ள வேணா. ஒரு வைடுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு போல்டு. ரொம்ப ஸ்லோரான டெலிவரி. அற்புதமா பந்து போட்டுருக்காரு. சும்மா வீசுறாரு. ஹேட்ரிக் பாலா. நான் பாரு பின்னாடி. மாப்பிள்ள எவ்வளவு மீட்டர் கனெக்ட் ஆகும்? பேட் ஆவலியே, வைட் தான் போச்சு. ஹேட் அவ்வளவுதானே. அப்படின்னா ஓகே. இந்த ஓவர் போட வந்திருக்காரு எங்க சிட்டி மகேஷ். அவர் நெட் போட்டெல்லாம் கழட்டி ஷார்ட் பிட்ச் பால் தான் போடுவாரு. ஸ்கோரா இப்ப எப்படி போறாருன்னு பாப்போம். பார்க்கலாம். அந்த பக்கம் ராஜண்ணா 4 ஓவருக்கு 48. சூப்பரா பவுலிங் போட்டாரு. சொன்ன மாதிரியே செஞ்சுட்டா நம்ம சிட்டி. நல்லா கண்ட்ரோல் பண்ணி போட்டு போனாரு. மொத்தமா குடுக்கறதுக்காக சிட்டி வந்திருக்கோம். நல்ல ஒரு ஷார்ட் பால். அகைன் ஒரு டெலிவரி. அகைன் சிக்ஸர். ராஜண்ணா தெறிக்க விட்டுருக்காரு. செகண்ட் பால் 6. சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் 2 பாலுக்கு ஒரு 4. 6 எக்ஸ்ட்ரீம்லி சாரி. இதெல்லாம் பிடிக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு 4. அடுத்து வைக்கிற ஆப். அடுத்த 2 6 மறுபடியும் நல்ல பேட்டிங்.
இந்த வாரம் இது வரைக்கும் கதிரடி 18 ரன் வந்திருக்கு. 20 ரன். லாஸ்ட் ஒன் பால். இது வரைக்கும் 20 ரன் ஆயிருக்கு. லாஸ்ட் ஒன் பால். இந்த வாரத்துல இவர் தான் இதுவரை அதிகமா ரன் கொடுத்திருக்காரு. 20 ரன்கள் அடிச்சிருக்கோம். 50 ஃபார் ராஜண்ணா. 24 ரன்கள் பவுண்டரிக்கு சென்ற காரணத்தினால் 24 ரன்கள். சரி அண்ணா. 92 72. எத்தனை ஓவருக்கு? 5 ஓவருக்கா? 5 ஓவர்லயே 72 அடிச்சிட்டாங்க அவங்க டீம். ஒரு இதுல பாத்தீங்கன்னா நம்ம ராஜண்ணா 50 போட்டிருக்காரு. கங்க்ராட்ஸ் ராஜண்ணா, சூப்பர் பேட்டிங். 6வது ஓவர் போட வந்திருக்கிறேன் நான் தான். அதான் பாலாஜி நான் வர்றாரு. நான் தான் இருக்கேன்ல. போலாம்ல. அது எப்ப வேணா எடுத்துக்கலாம். இன்னும் இப்ப கூட பவர்ல எடுக்கலாம். 5 ஓவருக்கு 72 அடிச்சிருக்காங்க. இன்னும் 3 ஓவர் தான் இருக்கு. எப்படி ஆடுறாங்கன்னு தெரியல. பார்த்தோம். 2 ரன்ஸ். பேட்டிங் சாமி ஆயிட்டாரு. இவனால ஹரியா இருந்தவரு மாலை போட்ட ஒரே காரணத்தால சாமி ஆயிட்டாரு. அவுட் எல்லாம் போகும்போது ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்க. வேணாம் நினைக்கிறேன் ஹரி அவுட் ஆக போறான்னு மனசு சொல்லுது. நம்ம ஓவர நல்ல சாமி அடிக்க விட்டாரு. 6 4th பால். ஒரு நல்ல டெலிவரி. நானே சொல்லிக்க வேண்டியதான், வேற யாரும் சொல்ல மாட்டாங்க. மைக் லாஸ்ட் 2 பால். இது ஒரு 8 ரன் கொடுத்துருக்கோம். 5வது பால். ஃபீலிங் அங்க அற்புதமான ஃபீலிங். நல்ல ஃபீல். யாருமே ஓடலையா? நல்ல ஃபீலிங். நம்ம நல்ல வேளை மகேஷ் நிக்கல. ஒரு 6 சேவ் பண்ணிருக்காரு. லாஸ்ட் பால். லாஸ்ட் 1 பால். 8 ரன் மட்டுமே கொடுத்து நல்ல ஓவர் போட்டிருக்காருப்பா சௌந்தர். யார் பாத்து? நான் தான் பாத்து சௌந்தர். லாஸ்ட் 2 ஓவர் போட்டேன். 6 பால் போட்டேன். இல்லடா. டாட். 6 மறுபடியும் டாட். பாலாஜி ஒரு பால். இப்போ ஒரு பால். இல்ல 2 டாட். ஸ்ட்ரைட்ல ஒரு நானா. அவள ஸ்ட்ரைட்ல ஒரு பால். ஆமா கதிர்நாட்டியே 2 பால் போயிருக்கு. ஸ்ட்ரைட்ல ஃபிளாட்டா ஓடிச்சிலங்க ஒரு பால். கரெக்ட் தான்டா. 6 பால் ஆயிருக்கு. 6 ஓவர் முடிஞ்சிருக்கு. லாஸ்ட் 2 ஓவர்ஸ். 80 அடிச்சிட்டாங்க. இன்னும் 2 ஓவருக்கு. 2 ஓவருக்கு என்னமாப்ல? ஆமா என்னமாப்ல? இல்லையே மாலையெல்லாம் போடலைங்க அவரு. அவரு ஆசாமிங்க. ஆப்போசிட் டீம் கேப்டன் மாலை போட்டுக்கான்னு கேட்டாங்க. அவர்லாம் போட மாட்டாரு. நம்மள போட வச்சிருவாருங்க. லாஸ்ட் 2 ஓவர். ஃபர்ஸ்ட் பால் இருக்காரு. இந்த ஓவர் பாத்தீங்கன்னா பேட் பவுலிங்கான பவர் பிளே. அழகு. நல்ல ஒரு த்ரோ. ரன் அவுட் அடிச்சிருக்காரு சௌந்தர். வேற யாரும் இல்ல, நான் தான். அது ரன் அவுட். சும்மா கலக்கிட்டு இருந்த ராஜ்புரோவை. நல்ல த்ரோ. ரன் அவுட்ல நல்ல பேட்டிங். லாஸ்ட் 2 ஓவர்ல இப்ப அடுத்த பேட்ஸ்மேன் அவங்க டீமோட பிரகாஷ் இறங்கி இருக்காரு. இப்ப ஹரி அவர்கள் பேட்டிங் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இப்படி ஒரு நோ பால யாருமே பாத்திருக்க மாட்டாங்க. நீங்க பாலாஜி பேட்ஸ்மேனுக்கும் கீப்பருக்குமே சம்பந்தம் இல்லாத 3rd ஸ்லிப்ல போட்டிருக்காரு. ஓ நல்ல டெலிவரி. அங்க ஸ்டம்பிட்டுக்கான அங்க ஒரு கீப்பருக்கான அவங்க டீம் ஆளுக்கான ஒரு ஆர்கியூமெண்ட். நல்ல ஸ்டம்பிட் பண்ணிருக்காரு. நல்லா லைட்னிங் ஸ்டம்பிங் தான் சொல்லணும். நல்ல ஒரு ஸ்டம்பிங். நம்ம மகேஷ் ப்ரோட் இருந்து அங்க ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட். ஃபர்ஸ்ட் விக்கெட் இல்லைனாங்க. அவங்க இல்ல அது விக்கெட் அப்படின்னு சொல்லிட்டாரு. நிக்கிறான். பவர் பிளேல பாத்தீங்கன்னா 2 விக்கெட் அடுத்தடுத்து இல்ல லைன்ல இல்லடா, லைனுக்கு வெளியே. இப்ப அவங்க டீமோட ஆஸ்தான பிளேயர் பிரதீப் அவர்கள் வந்திருக்காரு. அவரு பவுலிங்லயும் கலக்குவாரு, பேட்டிங்லயும் சூப்பர் ஆடுவாரு. சிங்கிள் அடிச்சிட்டாரு. அவங்க ஒரு ஃபீல்டிங் மிஸ் ஃபீல்டிங். நல்லா பந்து போட்டிருக்காரு. இப்ப ஸ்ட்ரைக்ல பிரகாஷ். அவர் எப்படி போட்டாலும் 2 ரன் தான் நான் அடிப்பேன் அப்படின்னு அடிச்சிட்டு இருப்பாரு. அதே மாதிரி 2 ரன். யார் பால் போடல? கதிர்னா போடலையா? நீங்க போடல.
நல்லா ஆடிட்டு இருக்காரு நம்ம பிரகாஷ். நல்ல ஓவர் நம்ம பாலாஜி நட்டிருந்து. பவுண்டரி 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 அங்க ஸ்ட்ரைட் திசையில பவுண்டரி. 80 லாஸ்ட் ஓவர் 7 ஓவர் முடிஞ்சிருக்கு. 89. லாஸ்ட் ஓவர். இந்த ஓவர்ல எவ்வளவு அடிக்கிறாங்கன்னு பார்ப்போம். கடைசி ஓவர் போடுறதுக்கு ஆக்டிவேட் பண்ணும்ல. கதிர் ப்ரோ வந்திருக்காரு பேட்டிங். அவங்க டீமோட ஆஸ்தான பிளேயர் பிரதீப் ஃபர்ஸ்ட் பாலே 2 அடிச்சிருக்காரு. பால் ஸ்ட்ரைட் திசையில உங்க ஃபீல்டிங் இல்லைன்னா பவுண்டரி போயிருக்கும். வரணும். நல்லா ஆடிட்டு இருக்காரு. அவங்க ஒரு வைட் டெலிவரி. ஆனா பால் நல்ல இல்ல வைட் அடிச்சது அவுட். கன்ஃபியூஷன். வைட் கொடுத்துட்டாங்க. அண்ணா ஆமாண்ணா வைட். ஆனா இது வைட் டெலிவரி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா வைட்ண்ணா அது. அண்ணா ஒரு நிமிஷம். லாஸ்ட் 5 பால்ஸ் இந்த இன்னிங்ஸோட லாஸ்ட் 5 பால்ஸ். பிரதீப் பேட் பண்றாரு நம்ம டீம்ல பவுலிங் போறது. கதிர் ப்ரோ அகைன் ஒரு 2 அடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் 2 பால்ல ஒரு வைட் போட்டிருக்காரு. லாஸ்ட் 4 பால்ஸ் இந்த இன்னிங்ஸோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் 4 பால்ஸ். கேட்ச். நல்ல ஒரு கேட்ச். டிராப் ஆனாங்க. கேட்ச் மிஸ். நல்ல ஒரு ஃபீலிங் நம்ம கார்த்திக் ப்ரோட் இருந்து சடனா வந்த பால தடுத்துட்டாரு. லாஸ்ட் 3 பால் வைடு. எகைன் ஒரு வைட் டெலிவரி. நல்ல டோன் அங்க நம்ம கதிர் ப்ரோட் இருந்து. எகைன் ஒரு 2 கொடுத்துருக்காரு. ஒரு பால் டாட். 2 வைடு போட்டுருக்காரு 2 ஓவர்ல. லாஸ்ட் 2 டெலிவரி. லாஸ்ட் 2 வந்து சுபாஷ் ஃபுட்பால் பிளே பண்ணிட்டு இருக்காரு. நான் கிரிக்கெட் ஆடினது போதும், நான் ஃபுட்பால்ல இன்னமும் ஸ்கோர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்பால் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காரு. நல்ல ஷாட் அங்க சிக்ஸர். லாஸ்ட் 1 பால் இருக்கு. சிக்ஸர். எகைன் ஒரு சிக்ஸர். இந்த ஓவர்ல 20 ரன் போயிருக்கு. அவங்க டீமோட பிரதீப் அருமையா ஆடி இருக்காரு. ஸ்கோர் டார்கெட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடியல அவங்க அணி இமாலய ஸ்கோர் அடிச்சிருக்காங்க. 110 ரன் அடிச்சிருக்காங்க. இதை நாங்க சேஸ் பண்ணுமான்னு பார்ப்போம். எப்படி ஆடுறாங்க திடீர்னு பார்ப்போம். என்ன பேட்டிங் சொல்லியிருக்காங்க. தலைய வந்துட்டாம்ல செத்தம்ல இருக்குடா உனக்கு. உனக்கு டீம் வந்து 110 அடிச்சிருக்காங்க. இருக்குடா உனக்கு டீம் வந்து அதை சேஸ் பண்ணுவாங்களா இல்லைன்னு பொறுத்து இருந்து பார்ப்போம். இருக்குடா உனக்குல இருந்து பேட்டிங்க்கு ஸ்ட்ரைக்ல நம்ம சிட்டி ப்ரோவும் நான் ஸ்ட்ரைக்ல சவுந்தரம் வந்திருக்கோம். ஒயிட் தானே அது. மகேஷ் கூட கேளுங்க. அவங்க டீம்ல பவுலிங் வேணும்டா உனக்கு டீம்ல இருந்து பவுலிங் போடுறதுக்கு சுபாஷ் அவர்கள். பேட்டிங் சிட்டி சவுந்தரனா. இருக்குடா உனக்கு வேண்டாம் உனக்கு தான் இல்ல அதான் வேணும் அதான் இல்ல அது பிரச்சனை இல்ல. ஆனா அதுல போடல. அங்க மைக்க நீ பேசிட்டியா? இல்ல இருக்கு நான் அடிக்கடி மட்டும் ஸ்கோர் பேசு மாப்ள. 2 பேரும் கமாண்டர்ல இருக்கோம். நானும் ஃபர்ஸ்ட் பால் மகேஷ் 14 ரன் ரேட் வேணும். அப்பதான் நம்ம ஜெயிக்கிறதுக்கான ட்ரை ஆச்சும் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் பாலே பவுண்டரி அடிச்சு நல்ல பவுண்டரி அடிச்சிருக்காரு. நல்ல ஸ்டார்ட் நம்ம ஃபர்ஸ்ட் பால் போட்டு அவன சொல்லிட்டு இருக்கான். இது ஃபர்ஸ்ட் பால் பவுண்டரி. செகண்ட் பால் ஒரு சிக்ஸர். நல்ல ஒரு சிக்ஸர் நம்ம சிட்டி ப்ரோ கொடுத்த ரன் அடிப்பண்டா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிட்டு இருக்காரு நம்ம சிட்டி. இந்த பால் மட்டும் தான் அடிப்பான். ரெண்டாவது பால் 10. பாரு அவ்வளவுதான். சிட்டி கங்கணம் கட்டிட்டான். வைடு டெலிவரிய போய் வாண்டடா நான் இப்படிதான் ஆடுவேன்னு சொல்லிட்டு ஆறாரு. லாஸ்ட் 3 பால் ஃபர்ஸ்ட் ஓவர்ல பவர் பிளேங்கனால நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். ஆனா நம்மால வளைச்சி அடிச்சிருக்காரு. 10 ரனுக்கு மேல தாண்டி. ஃபிஃப்த் பால் லாஸ்ட் ரன் டெலிவரி. அஞ்சாவது பால் நாட்டியா பால் போட்டிருக்காரு நம்ம சிட்டி. வேணுமே நான் அடிப்பண்டா வக்கால அப்படின்னு அடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் பால்ரா முன்னாடி ஏன்டா மைக்ல 18+ கண்டென்ட் வந்தா ஒண்ணும் பண்ண முடியாது. காதை வச்சு மூடிக்கோங்க. அஞ்சாவது பால் வார்த்தையெல்லாம் பேசலப்பா. இது கொங்கு மண்டலத்தோட ஸ்லாங். இதா பால் அவனுக்கு குத்தி போட்டாதான் அடிப்பான். லாஸ்ட் 1 டெலிவரி. தூக்கி போடு. லாஸ்ட் பால் நல்ல பால். லாஸ்ட் 1 டெலிவரி. ஃபர்ஸ்ட் 2 பால் தெறிக்க விட்ட சிட்டி அப்படியே ஆஃப் ஆயிட்டாரு. போல
யோ யாயா நீங்க வேற வெறித்தனமான துருவம் நம்ம ஷாம் ரோட் இருந்து ஃபர்ஸ்ட் ஓவர் முறையில் அணி அன்னைக்கு 10 ஃபர்ஸ்ட் மழை பெஞ்ச மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வலிக்குதுடா, காலையில வலிக்கும்டா. இந்த மேட்ச்ல பாத்தீங்க என்ன ஆடுறான்னு பாக்கலாம். இந்தாண்ட ராஜன் வேற கீப்பி நிக்கிறாரு, அதனால நம்ம உள்ளதான் நின்று வேற வழி இல்லை. இவன் நமக்கு போனாவே வந்துடுறாரு அவங்க டீமோட அஸ்தான போல பிரதீப் அவர்கள். ஃபர்ஸ்ட் பால் நம்மள அடிக்கிறதுக்குனே வந்துருவான் ஒருத்தன். ரெடி. ஃபர்ஸ்ட் ஓவர் எவ்வளவு ஸ்கோர்? பிரதீப் மாத்தி விட போறேன். 10 ரன் இருக்கு. ஃபர்ஸ்ட் பால் சிங்கிள் அடிக்க ட்ரை பண்ண போறேன். சர்க்கிள் விட்டு வெளியிலடா. ஓகே ரெடி ரெடி. ஓ ஓ ஓ டெலிவரி வாண்டடா போய் எல்பி வாங்குறேன். அண்ணா சிங்கிள் போறணும். சிங்கிள் போறணும். அங்க ஒரு 2 நல்ல ஷாட் சவுண்டர் இருந்து நல்ல ஃபீல்டர் அடி. 2 ரன்ஸ். ஃபர்ஸ்ட் 3 பால் 2 ரன் தான் இருக்கு. தேர்ட் பால் நல்ல ஷாட் ஆனாங்க சிங்கிள் பால் வாய்ப்புல. 2 பால் ஹரி சாமி அங்க ஃபீலிங் எதான் லாஸ்ட் பாலா முதல்ல 2 ரன் மட்டும் தான் வந்திருக்கு. ஆனா 6 வந்துருச்சு கடைசி பால்ல. 6 2 ஓவர் இன்னைக்கு 18 நல்லா வந்திருக்காரு. ஸ்கோர் 18. ஆமாப்பா 8 ரன் போயிருக்கு என் ஊர்ல. 18. மூணாவது வர பாட வந்திருக்காரு அவங்க டீமோட கேப்டனே சாமி. இந்த ஓவர்ல 30 ரன் அடிப்போமான்னு பார்ப்போம். எம்மா நம்மளை முடிச்சு கட்டிடுவான் இவன். இந்த பால் போடாதா நாயே. அவன் பின்னாடி போடு, நவுந்துருவா, போல்ட் ஆயிரும், கண்டென்ட் கிடைச்சிரும். கண்டென்ட் அருமையான கேட்ச. இப்படிதான் நான் விடுவான்ட்டு விடுறாங்க. அருமைடா அருமைடா. முறுக்கி பாக்குறியா தங்கம்? நல்லா ஆடிட்டு இருந்தா மகேஷ். அவுட் ஆகிறதுக்குனே போறாரு. அவ்வளவுதான் இப்படி போகும்போது அவுட் ஆயிடுவான். நாட்டே பால் எத்தனை பால் 2 பால். நாட்டே பால் தான் வெளியதான் குச்சு. அது எட்ஜ் போட்டு விக்கெட். சாம் ரோட் இருந்து அது அடிக்க ட்ரை பண்ணி அவுட் ஆயிட்டாரு நம்ம மகேஷ் ப்ரோ. ஆனா இந்த வாரம் எங்க டீம்ல இருக்குடா உனக்கு டீமுக்கு ஒரே சந்தோஷமா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா எங்க டீம்ல எல்லாருக்கும் பேட்டிங் கிடைக்கும். ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ ஆனா எல்லாருமே ஆட பார்ப்போம். 3வது ஓவரோட 4வது பந்து நம்ம ஷாம் ரோட் வந்து நம்ம பக்கம் பேட்டிங் பிடிக்க வந்திருக்காரு. நம்ம பாலாஜி உடம்புல பட்ட காரணத்தால அவுட் தர முடியாதுப்பா. அவுட் இல்ல நாட்டோட சொல்லிக்கோ, பிரச்சனை இல்ல. ஆனா சொல்லணும்ல. விடு 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 அவுட். ஆனா அவுட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எனக்கே நல்லா தெரியுது. எனக்கு தெரியுதுப்பா நான் சொல்லிட்டேன்ப்பா. இங்க ஒரு நல்ல ஆர்கியூமெண்ட் போயிட்டு அவுட்டா தெரியுது. நான் தான் சொல்றேன் அவுட் அங்க அவுட். ஆனா இங்க அம்பையர் அவுட் தர மறுத்த காரணத்தினால இங்க ஒரு சின்ன ஒரு கான்ட்ரவர்சி பவுலருக்கும் அம்பையருக்கும். நான் பேட்ஸ்மேன் வந்து அவுட்னு சொல்லிட்டு வெளியில போயிட்டாரு. அங்க ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் நம்ம பாலாஜன் இருந்து அவுட். மகேஷ் அவுட்னா அவுட் வரும். இங்க ஒரு சின்ன கான்ட்ரவர்சி மாத்தியா நில்லுங்கடா. ஏன்டா நீ சொல்லணும்ல. அப்போ அதான் சரியா நாட் அவுட் மாதிரி தான். அதனால தான் லெக் அம்பையர் ஒருத்த பாக்கணும். எதுக்கு சொன்னோம்? அம்பையர் மாதிரி. ஆனா அம்பையர் மாற முடியும். அப்ப நீங்க ஒரு பாலுக்கு நீங்க அம்பையர் மாதிரி
ஏன்டா ரச்ச பண்றதுக்குனே ஃப்ரீ ஆடு அங்க ஒரு பெரிய கான்ட்ரவர்சி போயிட்டு இருந்துச்சு, அதை ஸ்டாப் பண்ணியாச்சு. இப்ப லாஸ்ட் எல்லாம் பால் போட BP வந்து போடுறாங்க. ஷாம் ப்ரோ பேட்டிங்ல நம்ம கதிர் ப்ரோ 2 ரன் அடிச்சிருக்காரு. நல்லா வர்றா போரா ஸ்கோரு 3 ஓவர் முடியல. அணியின் எண்ணிக்கை 21 அடிச்சிருக்கோம். சும்மா தேர்ச்சிட்டு அடிக்கிறேன் 5 ஓவருக்கு 90 21 அடிப்போம். எவ்வளவு அடிக்கணும்? 30 பாலுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். 30 பாலுக்கு 89 ரன் அடிக்கணும். கொஞ்சம் கஷ்டம் தான். ஒரு ஓவர் தான் பேட்டிங்கே பிடிச்சிருக்கிறேன். ஒரு நல்ல ஹிட்டர் பேட். ஓச்சா பாலே 4 போய் சிக்கிச்சு வந்து அடிச்ச அடியில ரொம்ப மேல அடிச்ச அடியில பந்து போய் சிக்கிச்சு. இன்னும் 4 அது இன்னும் 5 பால் இருக்கு இந்த ஓவர்ல. இது வரையும் ஃபர்ஸ்ட் பால்ல அடுத்த பால்ல போடுங்க பவுண்டரி. அங்க பால் இருக்கு பாரு. 310 ஃபர்ஸ்ட் பாலே 4 போன ஒரு 3 ரன் 3 ரன். ஏய் லே டேய் பாலை மட்டும் கேளுடா. அது அப்புறம் அவங்கள எடுத்து சொல்லு. அது ஃபர்ஸ்ட் மேட்ச் பயங்கரமான கான்ட்ரவர்சி போனதுனால இங்க எல்லாருமே ஃபயர் ஆகுறாங்க, நாங்க தான் ஜெயிப்போம்னு சொல்லிட்டு. ஆனா எங்க டீம்ல அந்த எந்த கவலையும் இல்லை, ஏன்னா எங்களுக்கே தெரியும் என்ன ரிசல்ட்னு. செகண்ட் பால் போட்டு பாருங்க. நல்லா இருக்கா? 2வது பால போட வர்றாரு. ரொம்ப மாட்டேங்குது. 2வது பால போட வந்திருக்காரு நம்ம ஹரி. அந்த பால் இப்ப குச்சி இருந்தா பாத்து எடுத்துடு. இந்த பால் புது பால் ஒண்ணு வாங்குடா. ஆனா ஆள் இல்ல நாங்க. இது பாருங்க, பேட்ஸ்மேனோட மைண்ட மாத்திட்டீங்க. பழைய பால தூக்கி பண்ணிட்டேன் அங்க இருந்து. இங்க இருக்கடே உள்ள ஷெட்ல ஆடிட்டு இருப்பாங்க பாரு. 5 பால் 4வது ஓவரோட 2வது பால்ல போடுறாரு நம்ம ஹரி ப்ரோ. பால் நல்ல பால்டா, நல்ல பால்டா பாய். கதிரா நறணும். நல்ல பால். ஒண்ணும் தப்பு இல்ல. 6 ரன் தான் போயிருக்கு. 3 பால் தான் இருக்கு. இன்னும் 3 பால். ஓ நல்ல பால். சத்தியங்காத்து வீசுதே. 5ஆம் பால். ஏய் வேணாம் நல்ல ஃபீல்ட். நல்ல நாட்டு லாஸ்ட் பால். லாஸ்ட் 1 பால் 6 ரன் தான் இருக்கு. ஏண்டா சொல்லிட்டியா? நம்மள அடிக்க ட்ரை பண்றோம். லாஸ்ட் பால் பவுண்டரி 4. பரவாயில்ல நல்லா வரும் இருக்கு இந்த ஓவர்லயும். எங்களுக்கான ஒளிவட்டம் நல்லா தெரியுது. அந்த பேட்டா இந்த பேட்டா இன்னும் 4 ஓவருக்கு 73 31 அப்பனா 31 79 அடிக்கணுமா? இன்னும் 4 ஓவருக்கு 79 அடிக்கணும். பாப்போம். பின்னாடி மேல லைட் ஏதாவது அதுதானே வெச்சிருந்தது. அது ரொம்ப எங்க டீமோட ஃபாஸ்ட் பஸ்ட் பவுலர் கேகேபி இப்போ பந்து போட வந்திருக்காரு பிரகாஷ் அவர்கள். ஃபர்ஸ்ட் பால் விக்கெட் எடுத்திருக்காரு நம்ம பிரகாஷ் அவர்கள். சொல்லுங்க பிரதீப், உங்க டீமோட பிரகாஷ் பந்து போட்டிருக்காரு, அவர் எப்படியாப்பட்ட பவுலர்னு நீங்க இந்த கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. கமெண்ட்ரி செக்ஷன்ல அவனோட பவுலிங் திறமையை வச்சுதான் ஸ்ட்ரைக்கர்ஸ் டீம்ல அவனை எடுத்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கர்ஸ் டீம்ல அவர் பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருப்பாரு. அந்த டீமோட கேப்டனும் நம்ம இணைப்புல இணைந்து அவங்க டீமோட கேப்டனும் இணைந்திருக்காரு நம்ம சாம்பு. அவரையோ அங்க ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு, ஆனா மிஸ் பண்ணிட்டாரு நம்ம பிரகாஷ். சத்தியனை எதுவுமே சொல்லாம வாடா போட எதுவுமே சொல்ல. ஷாட் நல்ல ஒரு ஸ்ட்ரைட் திசையில ஒரு பவுண்டரி. சௌந்தர்யா நிக்கிற வரைக்கும் அவங்க டீமுக்கு ஹோப் இருக்கும். நல்ல பேட்ஸ்மேன். ஓடனா நவர்றா ஒக்காலவு. நான் ஸ்டம்புக்கு நேரா நிக்கிறடா. சரி நீ ஏன் ஸ்டம்புக்கு நேரா வர? நீ சைடுல தானோ. நான் டேய் 2 பால் போடு. லாஸ்ட் 2 பால்.
நல்ல வந்தாங்க, நல்ல பால்ரா. நல்ல ஒரு டர்ன் வைடு நினைச்சு விட்டாரு. ஆனா பந்து வந்து மணியில அடிச்சிருச்சு. லாஸ்ட் பால். ஓ ஜஸ்ட் மிஸ் போல்ட். நல்ல பால்ரா டேய். நல்ல பால். ஓவர்னா ஏய் 3 ஓவருக்கு அண்ணா 3 ஓவருக்கு ஓவர்ல 80 அடிக்கும்டா. நான் லெஃப்ட் ஆட்டா 73 இல்ல இந்த ஓவர் ரன் போச்சு. ஏன் 2 ஓவர் தான் பேட்டிங் பிடிச்சிக்கிறேன் நான். அடிக்க வேண்டியது இருக்கு. இப்ப பாரு அடிக்கல தான். ஒண்ணா சௌந்தர் நினைக்கிறாரு. வேணாம் அடிச்சேன் ஆனா வேஸ்டா போச்சு. நல்ல பால் அண்ணா. 3 பால் 2 பால் சூப்பரா போட்டுருக்காரு நம்ம. நல்ல பால் நல்ல பால் நல்ல பால். வேற ஆடுறீங்களா? நல்ல ஒரு ஷாட். ரொம்ப நேரம் அப்புறம் அடிச்சு. பரவாயில்ல 3 பால் டாட்டானா 1 பால் 6 பண்ணா தப்பு இல்ல. இந்த பால் 2 பால் டாட். அங்க ஒரு பவுண்டரி. எது லாஸ்ட் பால். இப்ப சிங்கிள் தட்டு வேற முன்னாடி போங்க. வேணாண்ணா ஆடினா நாங்க 10 ரன் ரேட்ல ஆடிட்டு இருக்கிறோம். அவங்க 15 ரன் ரேட்ல ஆடிட்டு இருக்காங்க. பவர் பிளே ஹரி வெளிய வந்து. லாஸ்ட் 2 ஓவருக்கு 70 ரன் அடிக்கணும். இந்த ஓவர் பவர் பிளே எடுத்துறோம். 2 ஓவருக்கு எவ்வளவு? கமனரா 60 ஓவர் கமாண்ட் கவுண்டா 60 அடிக்கணும்னு நினைக்கிறேன். சௌந்தர் நான் காண்ட் ஆயிட்டாரு. எங்க டீம்ல வாரி வாங்கின காரணத்தினால அடிக்க முடியல. அடிக்க பாக்குறாரு என்ன சாமி. சத்தி ப்ரோ வீசுனா அப்படியே பால அப்படின்னு அடிச்சிட்டு இருக்காரு. ஸ்டூடெண்ட்ஸ் எங்க டீமோட நிலைமை மிகவும் மோசத்துல இருக்குது. சாமி என்ன அடிக்க பாக்குறாரு. நல்ல ஃபீல்டு ஹரி. கருமோ இவ்வளவு ஸ்லோவா வருது பால். கேட்ச்ரா 2 கேட்ச் மிஸ். ஒண்ணும் பண்ண முடியாது. தெறிக்க விட்டுட்டு இருக்கான் நம்ம சும்மா. வாயில நீ கை வச்சுனா வாயில விழுந்திருக்கும் சாமிக்கு. ப்ரோ நீங்க கொடுத்த ரன்னுக்கு அப்படிதான் ப்ரோ அப்படின்னு சொல்றாரு நம்ம. நல்ல ஷாட். வேணா அங்க ரன் அவுட். வா அண்ணா அவருதான் வளர்ந்தாரு. சரி நான் அவுட் ஆகி வச்சுக்கிறேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆட முடியாது. ஒரு ரன் தானே. ஆமா ஏமாத்த பாக்குறார் மிஸ்டர் சவுந்தரராஜன். லாஸ்ட் ஓவர் பிடிக்க வந்துருக்காரு எங்க டீமோட சாம் பிளேயர். 50 ரன் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். கார்த்திக் பரவாயில்ல சும்மா தெறிக்க விடுவார் கார்த்திக். இப்ப ஃபர்ஸ்ட் பால் 6. நீங்க ஆடுங்க 6 பால். நான் ரொம்ப நேரம் ஆடிட்டேன். இந்த மனசு தான் சார் கடவுள். நல்ல ஃபீல்டிங் அப்படின்னு பக்கத்துல இருந்து கமெண்ட் ஏன்னு பார்த்தேன். கேட்ச் பந்து. நானே சிங்கிள் ஓடினா நம்ம பால் அவுட் ஆயிட்டாரு இருந்து. சத்தி ப்ரோ எனக்காக அவரோட விக்கெட்டை தியாகம் பண்ணிருக்காரு. எங்க டீம்ல பேட்டிங் ஜாஸ்தி. ஆனாலும் வேற வழி இல்ல. டீம் பேட்டிங் கம்மியா இருக்கு. சொன்னா கேட்க மாட்டாங்க. எங்க டீமோட கேப்டன் அடிச்சு தெறிக்க விட்டுருக்காரு. ஃபர்ஸ்ட் பால். அடுத்த பால் 6 அப்படின்னு பார்த்தா சிங்கிள் ஓடல. நல்ல பால் போய். இதுவரை 4 பால் மேடன். இப்ப அடிக்கிறான்டா அப்படின்னு தூக்கி இருக்காரு நம்ம இர்ஃபான் ப்ரோ. அங்க கேட்ச் மிஸ் ராஜண்ணா. லாஸ்ட் ஒன் பால். எங்க டீம் அதிரடியாக விளையாடி மெய்டன் ஓவர் ஃப்ரம் சாம் தோத்து போச்சு.
அவங்க டீம் 110 ரன் அடிச்சாங்க. வேணும்டா எங்க உனக்கு டீம் அதை ஒண்ணு. சேஸ் பண்ண முடியாம திணறி விக்கெட் விட்டு வெறும் 56 ரன் பாதிக்கு பாதி அடிச்சிட்டாங்க.